2026 ஜோதிடத்தை பொறுத்த அளவுக்கு 2 பகுதியா பிரிக்கப்படுது. ஒண்ணு வந்து ஜனவரி 1லிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு பிறகு ஜூன் 2லிருந்து டிசம்பர் 31 வரைக்கும். ஏன்னா, கிரக பெயர்ச்சிகள் அதுக்கேத்த மாதிரி இருக்கு. குரு பெயர்ச்சிய வச்சு தான் நம்ம வந்து 2026 பிரிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க பொதுவா பார்த்தோம்னா, இப்போ 2026ஓட கிரக நிலைகளும், ஒவ்வொரு ராசியில அது இருக்கிற நாட்களும் பெயர்ச்சிகளையும் பார்க்க போறோம். முதல்ல இப்ப சூரியன் எடுப்போம். சூரியன் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி தனுசு ராசியில இருக்காரு. அ அதுக்கு பிறகு ஜனவரி 14ஆம் தேதி தனுஷ்லருந்து மகரத்துல பயிற்சி ஆகுறாரு. அடுத்தது பிப்ரவரி 13ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மார்ச் 15ஆம் தேதி பயிற்சி ஆகுறாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி மேஷத்துக்கும், மே 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலும் சூரியன் இருக்காரு. சந்திரன் எடுத்துக்கிட்டா, சந்திரன் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி ரிஷப ராசியில இருக்காரு. ஒவ்வொரு ராசியிலும் 2 1/4 நாள் பயணிக்கிறாரு. அது அடுத்து ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அ தனுசு ராசிக்கு அதாவது தனுசு ராசியில முடியிறாரு. இது சந்திரனோட கிரகநிலை மாசத்துக்கு அதாவது ஒவ்வொரு ராசியிலும் 2 1/4 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகம். இவரு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசியிலும் குறைஞ்சது 30லிருந்து 40 நாள் வரைக்கும் இருப்பாரு. ஜனவரி 1ஆம் தேதி தனுசு ராசியில ஆரம்பிக்கிறவரு, ஜனவரி 16 வரைக்கும் தனுசு ராசியில இருக்காரு. அதுக்கு பிறகு மகரத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. மகரத்திலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஏப்ரல் 2ஆம் தேதியும், மேஷ ராசியில மே 11ஆம் தேதியும் பயிற்சி ஆகுறாரு. அங்க ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நிலையா இருக்கிறாரு. இப்போ புதன் கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவரு ஒவ்வொரு ராசியிலும் குறைஞ்சது 15லிருந்து 25 நாளுக்குள்ள இருக்காரு. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி தனுசு ராசியில இருக்காரு. ஜனவரி 17ஆம் தேதி மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறதும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறாரு. அதே மாசத்துல ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறவரு. மே 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. மே 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அங்க கடைசியா 2 நாட்கள் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரகம் குரு. இவரு வந்து ஒவ்வொரு ராசியும் 1 வருஷம் இருக்கிறவரு. இவரு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில இருக்காரு. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இவர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 25 நாளுக்குள்ள இருக்காரு. ஆரம்பம் ஜனவரி 1ஆம் தேதி தனுசு ராசியில இருக்கிறவரு, ஜனவரி 13ஆம் தேதி மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. ஜனவரி 13லிருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் மகரத்திலிருந்து, பிப்ரவரி 6ஆம் தேதி கும்பராசிக்கும், கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறாரு. அதே மாதம் மார்ச் 26ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும், ஏப்ரல் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுறாரு. ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலே இருக்கிறாரு. இப்போ அடுத்த பெரிய கிரகங்களான சனி, அவரை பார்த்தோன்னா ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இருப்பார். அது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, ஜனவரி 1லிருந்து ஜூன் 1 வரைக்கும் அவர் மீன ராசியில் தான் இருக்கார். இது திருக்கணிதப்படி. ராகு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பார்த்திங்கன்னா கும்பராசியில் ஜனவரி 1லிருந்து ஜூன் 2 வரைக்கும் இருக்கார். கேது பார்த்திங்கன்னா, சிம்ம ராசியில் ஜூன் 1லிருந்து 2 வரைக்கும் இருக்கார். இப்போ பெரிய கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்களுக்கு எந்த ஒரு அதிசார பயிற்சியும், அதே நேரத்தில் வக்கர பயிற்சியும் கிடையாது. ஜனவரி 1லிருந்து ஜூன் 2 வரைக்கும் எல்லாமே அவங்கவுங்கள இதே நிலையில தான் இருப்பாங்க. இதை வச்சே பலன்கள் சொல்லப்படும். இப்போது அடுத்த வீடியோ வரணும்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான பலன்களை, உங்கள் ராசிக்கு உண்டான பலன்களை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.